ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டிஎன்பிஎஸ்சி. நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th எக்கனாமிக்ஸ் கிளாஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா லெசன் 7 பன்னாட்டு பொருளியல் தான் பார்க்க போறோம். இந்த கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த டாபிக் டைரக்டா உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கா அப்படின்னா கிடையாது. இது வந்து உங்களுக்கு இன்டைரக்டா வரக்கூடியது. பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள் அப்படிங்கிற அந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜிகேல வரும். ஓகேவா? அந்த இது உங்களுக்கு புரியணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த பன்னாட்டு பொருளியல் அப்படின்னா என்ன, இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சாதான் பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அது உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜிகேல உங்களுக்கு கொஸ்டினா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப முக்கியமா அப்படின்னா இந்த பாடம் அந்த அளவுக்கு ரொம்ப 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 முக்கியமானது கிடையாது. பட் தெரிஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா 1 or 2 கேள்வி வந்தாலுமே நீங்க வந்து அட்டன் பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா ஒவ்வொரு மதிப்பெண்ணுமே ஒவ்வொரு கேள்விகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப அந்த ஒரு கேள்வியையும் நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாடத்தையும் நம்ம சேர்த்து படிக்கிறோம். ஓகேவா? சோ இந்த பாடத்துல நம்ம ஒரு சில விஷயங்கள், இந்த பாடம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 28 பேஜஸ் இருக்கும். மொத்தமா 28 பேஜஸ் இருக்கும். அந்த 28 பேஜஸுமே படிப்போமா அப்படின்னா தேவை கிடையாது. என்னென்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம படிக்க போறோம். இதுல வகைகள் இருக்கும், நோக்கங்கள் இருக்கும், நன்மைகள் இருக்கும், தீமைகள் இருக்கும். இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் எதுவுமே நம்ம படிக்க வேண்டாம். நமக்கு சிலபஸ் வைஸ் பாத்தீங்கன்னா என்னென்ன படிக்கணுமோ, நம்ம குரூப் 4 குரூப் 2 2A பிரிலிம்ஸ்க்காக என்னென்ன நம்ம படிக்கணுமோ அதை மட்டும் தான் இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ ரொம்ப லென்த்தா போகாது, ரொம்ப சிம்பிளா நம்ம முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ பன்னாட்டு பொருளியல் 12th 7th லெசன் எக்கனாமிக்ஸ். பாருங்க, நாடுகளின் பொருளாதாரம் பொருள், வணிகம், நிதி சந்தைகளால் இணைக்கப்பட்டுள்ளது. சோ நாடுகளோட பொருளாதாரம் அப்படிங்கிறது பொருள், வணிகம், நிதி சந்தை இந்த மூணால தான் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு யார் சொல்றா? டான்புஸ், ஃபிஷர், ஸ்டார்ட் அப்படிங்கிற 3 பேர் வந்து சொல்றாங்க. சோ இந்த மாதிரி எப்பயுமே 11th 12th புக்ல இந்த மாதிரி பாக்ஸ்ல யார் ஒரு வாக்கியம் கொடுத்துட்டு அதை யார் சொன்னாங்க அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதையே கேள்விகளா கேட்பாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த கூற்று சொன்னது யாரு அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. ஓகேவா? நான் அண்டர்லைன் பண்ணியிருப்பேன். இந்த அண்டர்லைன் பண்ணதை மட்டும் படிச்சீங்கன்னா போதும். ஓகேவா? மீதி எதையுமே நீங்க தேவையில்லாம படிக்க வேணாம். பட் புக் இருக்கு அப்படின்னா நீங்க ஒன்ஸ் வந்து ரீட் விட்டுக்கலாம். எல்லாத்தையுமே ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது இல்ல. ஒன்ஸ் ரீட் விட்டுக்கோங்க. இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது மட்டும் ஒரு டைம் 2 டைம் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த பாடம் ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல படிச்சாங்க அப்படின்னா, எந்த இடத்துல உருவானது அப்படின்னா மேற்கு ஐரோப்பால தான் உருவானது. ஓகேவா? ஆடம் ஸ்மித், டேவிட் ரிகார்டோ, டாசிக், ஹெர்பல்லர், ஜேஸ் மில், பேலா பாலசா இந்த மாதிரி தொன்மை பொருளியல் நிபுணர்களோட பங்களிப்பால தான் இந்த பன்னாட்டு பொருளாதாரம் அப்படிங்கிற பாடப்பொருள் வந்து வடிவமைச்சாங்க. ஓகேவா? நீங்க ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த மேற்கு ஐரோப்பாவில தான் இது முதல்ல உருவானது. யாரு வந்து இதை ஃபுல்லாவே தொன்மை பொருளியல் அறிஞர்கள் தான். சோ இது எதனால யாரால வடிவமைக்கப்பட்டது அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பன்னாட்டு பொருளியலோட விளக்கம் என்னென்ன. சோ பன்னாட்டு பொருளியல்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியணும் இல்லையா? சோ என்ன அப்படின்னா பண்டங்கள், பணிகள் இதை வந்து நம்ம எப்படி வந்து ஊருக்குள்ள நாட்டுக்குள்ள இந்த மாதிரி வாங்கி விற்போமோ இது வந்து நாடுகளுக்கு இடையில, ஓகேவா? சோ நாடுகளுக்கு இடையில பரிமாற்றம் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம பன்னாட்டு பொருளியல் அப்படின்னு சொல்றோம். ஏற்றுமதி இறக்குமதி தான். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஏற்றுமதி இறக்குமதி. நமக்கு தேவையானதை நம்ம வேற நாட்டுல இருந்து இறக்குமதி செஞ்சுக்குவோம். நம்ம வந்து மற்ற நாடுகளுக்கு தேவையானதை ஏற்றுமதி செய்வோம். இதுதான் இல்லையா? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இதுதான். பண்டங்கள், பணிகளை பரிமாற்றம் செஞ்சுக்கிறது தான், நாடுகளுக்கு இடையில பரிமாற்றம் செஞ்சுக்கிறது தான் நம்ம பன்னாட்டு பொருளியல் அப்படின்னு சொல்றோம். இது பாத்தீங்க அப்படின்னா எதெல்லாம் விளக்கும் அப்படின்னா, நாடுகள் வந்து ஒண்ணு எப்படி சார்ந்திருக்கு, அந்த சார்ந்திருத்தல் இருக்கு இல்லையா, அதை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன, அதோட விளைவுகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி படிக்கிறது தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த பாடம் அப்படிங்கிறது பன்னாட்டு பொருளியல். ஓகேவா? அடுத்து பன்னாட்டு பொருளியல்ல பாத்தீங்கன்னா சில பாகங்கள் கொடுத்திருப்பாங்க. மொத்தமா இதுல 4 கொடுத்திருப்பாங்க. தூய வணிக கோட்பாடு அப்படின்னு சொல்றோம். தூய வணிக கோட்பாடு அப்படின்னா என்ன அப்படின்னா, நாடுகள் பாத்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி செய்யறோம் இல்லையா, அந்த ஏற்றுமதி இறக்குமதி செய்யறதுக்கான காரணம் என்னென்ன, எந்த மாதிரி பொருட்கள் பணிகளை வந்து நம்ம வந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்யணும், எந்தெந்த நாடுகளுக்கு செய்யணும், எப்படியெல்லாம் வாணிகம் செய்யணும், இந்த மாதிரி விஷயங்களை சொல்றதுதான் தூய வணிக கோட்பாடு அப்படின்னு சொல்றோம். அடுத்து கொள்கை சச்சரவுகள். இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம வாணிகம் நடத்துறோம் இல்லையா, வாணிகம்னாலே இதுதான். ஓகேவா? சோ அதாவது ஏற்றுமதி இறக்குமதி செய்யறதுதான் வாணிகம் அப்படின்னு சொல்றோம். சோ நாடுகளுக்கு இடையில வாணிகம் செய்யறோம் இல்லையா, அந்த உறவை கட்டுப்படுத்துறதா இல்ல வந்து தடை இல்லாம அதை வந்து நம்ம வாணிகத்தை வந்து அனுமதிக்கிறதா, இந்த மாதிரி விஷயங்களை விவரிக்கிறது தான் பாத்தீங்கன்னா கொள்கை சச்சரவுகள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பன்னாட்டு வணிக கூட்டமைப்பு ஒன்றியம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பன்னாட்டு கூட்டமைப்பு, சுங்கவரி ஒன்றியங்கள், பணவியல் ஒன்றியங்கள், நாடுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய பொருளாதார ஒத்துழைப்பு, இதை பத்தி எல்லாம் விவரிக்கிறது தான் பாத்தீங்கன்னா பன்னாட்டு வணிக கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வாணிகம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ இத வாணிகம்
அப்படின்னு சொல்லலாம், இல்ல வணிகம் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா வாணிபம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே ஒண்ணுதான். ஓகேவா? அடுத்து பன்னாட்டு நிதியும் வணிக ஒழுங்குபடுத்தும் நிறுவனங்களும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பன்னாட்டு பண நிதியம், உலக வங்கி, உலக வாணிக நிறுவனம், வாணிகம் இதை பத்தி எல்லாமே இது சொல்றது. ஐக்கிய நாடுகளோட சபை, மாநாட்டு அமைப்பு இதை பத்தி எல்லாத்தையும் அந்த உறவுகளை சொல்றதுதான் பார்த்தீங்கன்னா பன்னாட்டு நிதியும் வணிக ஒழுங்குபடுத்தும் இதுல வரும். ஓகேவா? நீங்க அந்த 4 பாயிண்ட் இருக்கு இல்லையா, நான் அண்டர்லைன் பண்ணிருக்கேன் இல்லையா, இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அடுத்து பாத்தீங்கன்னா வாணிகம். வாணிகம் அப்படிங்கிறது ஒரு நாடுகளை இணைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கருவி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம அதை வச்சுதான் ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்னு சொல்றோம். ஒருத்தங்க கிட்ட வாணிகம் செய்யணும்னா என்ன பண்ணணும்? அதாவது என்ன சொல்றது, தொழில் செய்யறது தான். ஓகேவா? சோ அதாவது நமக்கு வேண்டியதை நம்ம இறக்குமதி செஞ்சுக்கணும், அவங்களுக்கு வேண்டியதை நம்ம ஏற்றுமதி செய்யணும். இதுதான் வாணிகம் அப்படின்னு சொல்றாங்க. சோ பண்டங்கள் பணிகளை மக்கள் வந்து அவங்களுக்குள்ள பரிமாறிக்கிட்டாங்க அப்படின்னா அதை தான் நம்ம வாணிகம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ பணத்துக்கோ இல்லைன்னா பணத்தோட மதிப்புக்காவோ சேவைகளையும் வாங்குறது விற்கிறது இந்த மாதிரி செய்யறது தான் நம்ம என்ன சொல்றோம், வாணிபம் அப்படின்னு சொல்றோம். சோ மனித தேவையை பூர்த்தி செய்ய வாணிபம் வந்து இன்றியமையாத ஒன்று. இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து வாணிகத்துல உங்களுக்கு 2 வகை இருக்கு. உள்நாட்டு வாணிகம், பன்னாட்டு வாணிகம் அப்படின்னு 2 இருக்கு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா உள்நாட்டு வாணிகம் அப்படிங்கிறது ஒரே நாட்டுக்குள்ள செஞ்சுக்கிறது. இப்ப இந்தியா அப்படின்னா இந்தியாக்குள்ள நம்ம வாணிகம் எங்க வேணா செஞ்சுக்கலாம், எங்க இருந்து எங்க வேணா செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா அதுதான் உள்நாட்டு வாணிகம் அப்படின்னு சொல்லுவோம். இது பன்னாட்டு வாணிகம் அப்படின்னா என்ன, இங்க இருந்து நம்ம அமெரிக்காவுக்கு செய்யறது, இங்க இருந்து நம்ம சீனாக்கு செய்யறது, அங்க இருந்து இங்க செய்யறது, இந்த மாதிரி வேற நாடுகளுக்கு இடையில. ஓகேவா? சோ 2 இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட இருக்கக்கூடிய நாடுகளுக்கு நம்ம வந்து பரிமாற்றம் செஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம பன்னாட்டு வாணிகம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ எக்ஸ்ட்ராவா இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உள்நாட்டு வாணிகத்துக்கு என்ன பேரு, வேற வேற பேர் என்ன அப்படின்னா உள்ளூர் வாணிகம் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு நாட்டின் பகுதிகளுக்கு இடையிலான வாணிகம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சோ உள்ளூர் வாணிகம் இல்லைன்னா ஒரு நாட்டோட பகுதிகளுக்கு இடையிலான வாணிகம். இதுவே பன்னாட்டு வாணிகம் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம் அப்படின்னா வெளி வர்த்தகம், அயல் வாணிகம், அதுக்கப்புறம் மண்டலங்களுக்கு இடையிலான வாணிகம் அப்படின்னு நம்ம வேற வேற சொல்லிக்கலாம். ஓகேவா? இதுக்கான வேறுபாடுகள் கொடுத்திருப்பாங்க பாருங்க. உள்நாட்டு வாணிகம், பன்னாட்டு வாணிகம் ஒரு நாட்டிற்குள் மக்களுக்குள் நிறுவனங்களுக்கும் இடையே நடக்கும். ஒரு நாட்டுக்குள்ளதான் நடக்கும். அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் நிறுவனங்களுக்கும் இடையில தான். ஏன்னா நிறுவனங்கள் உற்பத்தி செய்யும், மக்கள் அதை வாங்குவாங்க. அப்ப அவங்களே போய் உற்பத்தியும் செய்வாங்க. சோ இந்த மாதிரி அவங்களுக்குள்ள மக்களுக்கும் நிறுவனங்களுக்கும் ஒரு நாட்டுக்குள்ளேயே நடக்குது வாணிகம் அப்படின்னா அது உள்நாட்டு வாணிகம்னு சொல்லுவோம். பல நாட்டு மக்களுக்கும் அவங்க இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் நடந்ததுன்னா அதை பன்னாட்டு வாணிகம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து உழைப்பு மூலதனமும் நாட்டுல இருக்கக்கூடிய பகுதிகளுக்கிடையே தடை இல்லாம இடம்பெயர். இப்ப இங்க இருக்கிறவங்க ஒண்ணுல இப்ப பீகார்ல இருக்கவங்களும் இங்க வந்து வேலை பார்க்கறாங்க இல்லையா, எங்க பார்த்தாலும் இருக்காங்க இல்லையா. சோ அந்த மாதிரி இருக்கிறதுதான் உழைப்பும் மூலதனமும் என்ன பண்ணுவோம், அந்த நாட்டு பகுதிகளை இடையில தடை இல்லாம இடம்பெயரலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு சில தடைகள் இருக்கு. பண்டங்கள் பணிகள் இடம்பெயர்தல்ல தடை வந்து எதுவும் கிடையாது. இங்க பாத்தீங்க அப்படின்னா சுங்கவரி, பங்களவு இந்த மாதிரி தடைகள் வந்து அதை கடினமாக்குது. விற்றல் வாங்கல்ல ஒரே ஒரு பணம் மட்டும்தான் பயன்படுத்துறாங்க. இங்க பல நாட்டு பணம். இப்ப இந்தியால இருக்கும் அப்படின்னா ரூபாய் அப்படிங்கிறது தான் இல்லையா. எந்த இடத்துல நீங்க போய் பண்ணாலுமே நம்ம ரூபாய் வச்சு பண்ணிக்கலாம். அமெரிக்காவுக்கு பண்ணோம்னா நம்ம டாலர்ல பண்ணணும் இல்லையா. அந்த இடத்துல டாலர், இந்த இடத்துல ரூபாய். அப்ப அந்த இடத்துல பல நாட்டு பணங்கள் இருக்கு. அந்த நாட்டோட பணமும் இருக்கு, இந்த நாட்டோட பணமும் பயன்படுத்துறாங்க. அடுத்து புவி அமைப்பும் காலநிலை சூழலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா புவி அமைப்பு அப்படிங்கிறது அதேதான். அதே மாதிரி காலச்சூழ்நிலையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கும் இல்லையா. ஆனா இங்க பாத்தீங்கன்னா வேற வேற இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா வாணிகமும் நிதி நடைமுறையும் ஒரே மாதிரியா இருக்கும். இங்க வேறுபடும் போக்கு இருக்கு. அடுத்து அரசமைப்பு முறை, மக்களோட பழக்க வழக்கங்கள், அரசின் கொள்கை இதுல வேறுபாடு இல்லை. இதுல எல்லாமே வேறுபாடு இருக்கு. ஓகேவா? ஏன்னா அரசாங்க முறை ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நாட்டிலயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஓகேவா? அடுத்து பன்னாட்டு வாணிக கோட்பாடுகள் பாத்தீங்க அப்படின்னா 2ஆ நம்ம சொல்லலாம். தொன்மை கோட்பாடு ஒண்ணு சொல்லலாம், தற்கால கோட்பாடு கால அடிப்படையில நம்ம 2ஆ சொல்லலாம். ஓகேவா? சோ அடுத்து ஆடம் ஸ்மித் 1776வது வருஷத்துல தனி அடக்க செலவு கோட்பாட்டு அப்படிங்கிற அந்த கோட்பாட்டை விளக்குனாரு. இதை மேலும் யாரு செம்மைப்படுத்தினாங்க அப்படின்னா டேவிட் ரிகார்டோ ஒப்புமை செலவு கோட்பாட்டினை விளக்கினார். இவர் வந்து அடக்க செலவு வச்சு சொன்னாரு, இவர் ஒப்புமை செலவு வச்சு சொன்னார். ஓகேவா? ரிகார்டே வந்து ஒப்புமை செலவு, ஆடம் ஸ்மித் பாத்தீங்க அப்படின்னா அடக்க செலவு வச்சு சொல்லியிருப்பாரு. அடுத்து ஜேஎஸ் மில், ஜேஇ கெய்னர், சிஎஃப் ஃபாஸ்டர்ஃபீல்ட், எஸ்டபிள்யூ டாசிக், கார்ட்பிரட்,
ஹார்பெல்லர் இவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து செழுமைப்படுத்தினாங்க. இது எல்லாமே யாருது? ஆடம் ஸ்மித்தோட அந்த கோட்பாடு இருக்கு இல்லையா, அதை அப்படியே ஒவ்வொருத்தவங்களும் செழுமைப்படுத்திட்டே போனாங்க. அடுத்து ஆடம் ஸ்மித்தோட முழு செலவு கோட்பாடு என்ன? ஸோ ஆடம் ஸ்மித்தோட இங்க ரொம்ப எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ரொம்ப புரியாத மாதிரி ஒரு டெக்னிக்கல் வேர்ட்லாம் யூஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு நாடு ஒரு பொருளை மற்ற நாட்டை விட மிக குறைஞ்ச செலவுல உற்பத்தி செய்ய முடிஞ்சது அப்படின்னா அந்த பொருளை மட்டும் உற்பத்தி செய்து மற்ற நாடுகளுக்கு விற்கணும். இதுதான் பாத்தீங்க அப்படின்னா ஆடம் ஸ்மித் சொன்ன முழு செலவு கோட்பாடு. ஓகேவா? ஸோ ஒரே பொருள், இப்ப எக்ஸாம்பிள் கோதுமைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கோதுமையை எல்லாரும் ஒவ்வொரு இடத்துலயும் தயாரிப்பாங்க இல்லையா, எல்லாரும் தயாரிக்கிற அந்த உற்பத்தி செலவை விட இந்தியா கம்மியா உற்பத்தி செஞ்சது, கம்மி செலவுல உற்பத்தி செஞ்சது அப்படின்னா அதை நமக்கு போக மீது அதிகமா விலை வச்சு என்ன பண்ணிக்கலாம், அதை மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சுக்கலாம். அதே மாதிரி அந்த நாட்டுல வேற ஏதாவது கம்மியா உற்பத்தி செய்யறாங்க, கம்மி அடக்க விலை வச்சு உற்பத்தி செய்யறாங்கன்னா அதை நம்ம இறக்குமதி செஞ்சுக்கலாம். இதுதான் பாத்தீங்கன்னா ஆடம் ஸ்மித்தோட முழு செலவு கோட்பாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அதான் கொடுத்துப்பாங்க. எக்ஸாம்பிள் 2 நாடு நான் இங்க எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க, இதை வச்சு நான் சொல்றேன். அங்க அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது படிச்சுக்கோங்க. பட் இங்க எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இந்தியா சீனா இதை வச்சு சொல்லியிருப்பாங்க. கோதுமை பாத்தீங்க அப்படின்னா 20, இங்க பாத்தீங்கன்னா தலா உற்பத்தி. அப்ப இது பாத்தீங்கன்னா 20, சீனா வந்து 8. துணி பாத்தீங்கன்னா 6, 14. இந்த கிராஃப வச்சு சொல்லியிருப்பாங்க. சோ இந்தியா பாத்தீங்க அப்படின்னா கோதுமை உற்பத்தி இருக்கு இல்லையா, அதை வந்து கம்மி செலவுல செய்வாங்க. கோதுமைய இந்தியா கம்மி செலவுல செய்வாங்க. இதுவே சீனா பாத்தீங்க அப்படின்னா துணிய கம்மி ரேட்ல உற்பத்தி செய்வாங்க. இப்போ கோதுமை வந்து சீனா வந்து கோதுமையை அதிக ரேட்ல உற்பத்தி செய்வாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம கிட்ட அதை வந்து இறக்குமதி பண்ணிக்குவாங்க, சாரி ஏற்றுமதி பண்ணிக்குவாங்க. நம்ம ஏற்றுமதி பண்ணோம் அப்படின்னா அவங்க அந்த கோதுமையை வாங்கிக்குவாங்க. இதுவே சீனா வந்து அவங்க துணியை ஏற்றுமதி பண்ணாங்கன்னா அதை வந்து நம்ம இங்க இறக்குமதி பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ நம்ம அதிகமா ஒவ்வொரு பொருளுமே, ஓகேவா, எந்த பொருளா இருந்தாலும் சரி ஒவ்வொரு பொருளுமே நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய அந்த செலவை பொறுத்து வச்சுக்கலாம் அடக்க விலை. அந்த அடக்க விலை ரொம்ப கம்மியா இருக்கு, மற்ற நாட்டை கம்பேர் பண்ணும்போது ஒரு நாடு கம்மியா உற்பத்தி செய்யுது அப்படின்னா அந்த நாடு அதை வந்து மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம். ஓகேவா? சோ இதனால என்ன ஆகும், அங்க கம்மியா விளையறத நம்ம வாங்கிக்கலாம், இங்க கம்மியா நம்ம உற்பத்தி செய்யறத அங்க வித்துக்கலாம். அப்ப இதனால 2 நாடுகளுக்குமே பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். இததான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து ரிக்கார்டோவோட ஒப்புமை செலவு கோட்பாடு, அதான் அடக்க செலவு வச்சு பார்த்தோமா, இது ஒப்புமை செலவு கோட்பாடு என்ன சொல்லுது அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அவரு யாரு அப்படிங்கறத பார்த்திடலாம். டேவிட் ரிக்கார்டோ அப்படிங்கிறவர் இங்கிலாந்து நாட்டை சார்ந்த பொருளியல் அறிஞர். இவர் வந்து அரசியல் பொருளாதாரமும் வரி விதித்தலின் கோட்பாடுகளும் அப்படிங்கிற புத்தகத்தை 1817 வெளியிட்டார். இதுலதான் ஒப்புமை செலவு கோட்பாடை விளக்கி எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஜே.எஸ். மில், மார்ஷல், டசிக் இப்படிங்கிறவங்க அந்த கோட்பாடை மேலுமே மெருகேத்திட்டே போனாங்க. ஓகேவா? இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா 2 பொருளை வந்து இப்ப ஒரு பொருள் கோதுமை இங்க சொன்னேன், துணி வந்து சீனால சொன்னேன். பட் ஒரே நாடு 2 பொருளை கம்மி விலைக்கு உற்பத்தி செய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 பொருளையும் ஒரு பொருள் ரொம்ப கம்மியா உற்பத்தி செய்யும் இல்லையா, ரொம்ப கம்மி விலையில உற்பத்தி செய்யும் இல்லையா, அதை மட்டும் அதிகமா உற்பத்தி செஞ்சு மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறது. இன்னொரு பொருள் இருக்கும் இல்லையா, அந்த இன்னொரு பொருளை வேற ஏதாவது நாடு அதை விட ரொம்ப கம்மியா உற்பத்தி செஞ்சது அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து அவங்க கிட்ட இருந்து என்ன பண்ணிக்குது, நம்ம வந்து இறக்குமதி வாங்கிக்கிறோம். இதுதான் பாத்தீங்க அப்படின்னா என்னது, ஒப்புமை செலவு கோட்பாடு அப்படின்னு சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க, அமெரிக்கா 100, கோதுமை 120 இருக்கா, இந்தியா பாத்தீங்கன்னா 90, 80. இந்த இடத்துல ஒரு மூட்டை கோதுமைக்கு 1.2 மீட்டர் துணி, இங்க ஒரு மூட்டை கோதுமைக்கு 0.88 மீட்டர் துணி இருக்கா. இப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்ப இத ரெண்டையும் கூட்டுங்களேன், எவ்வளவு வருது, 170 வருது இல்லையா. இது 90, இது 80. நான் நம்மள வச்சு சொல்றேன், இந்தியாவை வச்சு சொல்றேன். இது 90, இது 80. இது ரெண்டையும் நம்ம உற்பத்தி செய்யணும். ஒரு மூட்டை கோதுமை 1 மீட்டர் துணிக்கு நம்ம வந்து ரெண்டையுமே உற்பத்தி செய்யணும்னா 170 யூனிட்ஸ் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுவே நான் இது ரெண்டுலயும் எது கம்மி, கோதுமை தான் கம்மி. அப்ப 80 நான் இன்னொரு மடங்கு செஞ்சு 1 மடங்கு இந்தியாவுக்கும் 1 மடங்கு நான் அமெரிக்காவுக்கும் வித்துறேன். அந்த 1 மடங்கு வித்ததுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், துணியை அங்க இருந்து நான் இறக்குமதி செஞ்சுக்கிறேன். அப்ப இது கூட்டுங்க எவ்வளவு வருது, 160 வருது. இதுல
எக்ஸ்ட்ராவா ஒரு 10 இருக்கு இல்லையா, அந்த 10 அப்படிங்கிறது நமக்கு லாபமானது. ஓகேவா? ஏன்னா அது மீதி ஆகும். அதை நம்ம எக்ஸ்ட்ராவா செலவு பண்ணி உற்பத்தி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இப்படிதான் வந்து பண்ணிக்கிறது. ஓகேவா? இதே அமெரிக்கா பாத்தீங்கன்னா இப்ப 100, 120 இது ரெண்டையும் தயாரிக்கிறதுக்கு 220 ஆகும் இல்லையா? இதுவே என்ன பண்ணுது, துணியை 2 மடங்கா உற்பத்தி செஞ்சு 1 மடங்கு அமெரிக்காவுக்கும் இன்னொரு மடங்கு இந்தியாவுக்கும் பண்ணிருச்சு அப்படின்னா அப்ப என்ன ஆகுது, ஆல்ரெடி ஒரு 120, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் இருங்க, இது 2 மடங்கு இல்லையா? சோ இந்த 100 இந்த 100 வந்து இந்தியாவுக்கு வித்துட்டு அங்க இருந்து என்ன பண்ணிக்குது, கோதுமையை வாங்கிக்குது. அப்ப 220க்கு பதிலா வெறும் 200 தான் செலவாகுது. அப்ப 20 அப்படிங்கிறது அவங்களுக்கு மீதி ஆகுது. ஓகேவா? இதனால பலன் அப்படிங்கிறது 2 நாடுகளுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்றாங்க. ஓகேவா? அதுதான் ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. நீங்க வேணா ஒன்ஸ் புக் இருந்தது அப்படின்னா ஃபுல்லாவே ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து புதிய பன்னாட்டு வணிக கோட்பாடு அப்படிங்கிறது எதை சொல்லுது அப்படின்னா, இது பாத்தீங்க அப்படின்னா பாருங்க, ஸ்வீடன் நாட்டு பொருளியல் அறிஞர், ஸ்வீடன் நாட்டு பொருளியல் இலி ஹெக்ஸர் அப்படிங்கிறவர் 1919 ஒரு பன்னாட்டு வாணிக கோட்பாடை விளக்குனார். ஓகேவா? சோ அவரு பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு ஹெக்ஸரோட மாணவரான ஃபெர்டில் ஓலின் அப்படிங்கிறவர் அதை வந்து விரிவுபடுத்தி வச்சிருப்பாரு. சோ இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா உற்பத்தி காரணிகளை வச்சு சொல்லியிருப்பாரு. ஓகேவா? சோ எந்த நாட்டுல எந்த வளம் அதிகமா இருக்குதோ அதை வச்சு அந்த நாடு பொருட்களை தயாரிக்கணும் அப்படிங்கிறது தான் இவரோட கோட்பாடு. ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டேன். எந்த நாடு எந்த வளத்தை அதிகமா வச்சிருக்கோ அதை வச்சு அந்த நாடு பொருட்களை தயாரிச்சு ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இவர் வந்து உற்பத்தி காரணிகளை 2ஆ சொல்லியிருப்பார். ஓகேவா? ஒண்ணு வந்து உழைப்பு, இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா மூலதனம் அப்படின்னு 2ஆ சொல்லியிருப்பாரு. உழைப்பு அப்படிங்கிற இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மக்கள் தொகை அதிகம், உழைப்பு அதிகம் இல்லையா? சோ அப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உழைப்பு அதிகம் அப்படின்னா இதனால உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் அதிகமா வரும். இதுவே வேற ஒரு நாட்டுல மூலதனம் அதிகமா செஞ்சு தொழிற்சாலைகள்லாம் போட்டு தொழிற்சாலைகள் மூலமா உற்பத்தி செஞ்சு செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த இடத்துல அவங்க தொழிற்சாலை வச்சு என்ன பண்ணுவாங்க, அதிகமா உற்பத்தி செஞ்சு அதை மத்தவங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? மத்தவங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சுக்குவாங்க. இததான் இங்க சொல்லியிருப்பாங்க. சோ ஒப்புமை செலவு வேறுபாடு தான் பாத்தீங்கன்னா பன்னாட்டு வாணிகத்துக்கான காரணம் அப்படிங்கிறது தொன்மை கோட்பாடுல இருக்கக்கூடியது. சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கொடுத்திருப்பாங்கன்னா 2 கொடுத்திருப்பாங்க. நாடுகள் பெற்றிருக்கக்கூடிய உற்பத்தி காரணிகளோட அளவு அப்படிங்கிறது வேறுபடுது, உற்பத்திக்கு தேவைப்படக்கூடிய உற்பத்தி காரணிகளோட விகிதமும் வேறுபடுது அப்படிங்கிறது தான். சோ ஹெக்ஸர் ஹோலின் இருக்காருலே அவரோட கோட்பாடு அப்படிங்கிறது இப்படிதான் கொடுத்திருப்பாங்க. ஹெச்ஓ கோட்பாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஹெக்ஸர் ஓலின் அப்படிங்கிற அவங்களோட கோட்பாடை ஹெச்ஓ தியரம் இல்ல ஹெச்ஓ கோட்பாடு எப்படி வேணா சொல்லிக்கலாம். என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க, மூலதன இருப்பு அதிகம் வச்சிருக்கக்கூடிய நாடு மூலதன பண்டங்களையும் உழைப்பு இருப்பு, அதாவது மூலதனம் அதிகமா இருக்கக்கூடிய நாடு மூலதனத்தை வச்சு மூலதன பண்டத்தையும், உழைப்பு அதிகமா இருக்கக்கூடிய நாடு உழைப்பை வச்சு அதிகமா பயன்படுத்தக்கூடிய பண்டங்களையும் ஏற்றுமதி செய்யும் அப்படிங்கிறது தான் அவரோட கோட்பாடு. இதுவே காரணியை வச்சு எப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்னா, காரணி உற்பத்தி காரணி தான், உழைப்பு மூலதனம் இது 2 தான் உற்பத்தி காரணி. அதோட விகிதங்களை பொறுத்து என்ன பண்ணிக்கலாம், ஏற்றுமதி இறக்குமதியை நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி ஏற்றுமதியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாடு அதிகமா வச்சிருக்க காரணியை கொண்டு உற்பத்தி செய்யக்கூடிய பண்டங்களை ஏற்றுமதி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். ஓகேவா? அதுதான் அங்க சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மூலதனம் மிகுதியா இருக்கு அப்படின்னா அதுல உற்பத்தி ஆகக்கூடிய பண்டங்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய உழைப்பாளர்கள் மிகுதியா இருக்கக்கூடிய நாடு உழைப்பினால தயாரிக்கக்கூடிய பண்டங்களை ஏற்றுமதி செய்யும். அதே மாதிரி நான் சொன்னதுதான், இப்ப மூலதனம் அதிகமா இருக்கக்கூடிய நாடு மூலதனத்தை வச்சு அதை வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா அதை வச்சு அதிகமா செஞ்சு அதை வந்து ஏற்றுமதி செய்யும். இப்படிதான் கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? இந்த இடம் பாத்துக்கோங்க. இப்ப மூலதனம் மிகுதியா இருக்கக்கூடிய நாடு அதிக மூலதனத்தால உற்பத்தி ஆகக்கூடிய பண்டங்களை ஏற்றுமதி செய்யும் உழைப்பு மிகுந்த நாடுக்கு. இதுவே உழைப்பு மிகுந்த நாடு வந்து அதிக உழைப்பினால தயாரிக்கக்கூடிய பண்டங்களை ஏற்றுமதி செய்யும் மூலதனம் மிகுந்த நாட்டுக்கு. ஓகேவா? சோ இப்படிதான் ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சு நமக்கு தேவையானதை நம்ம மத்தவங்க கிட்ட இருந்து இறக்குமதி செஞ்சுக்கணும், அவங்களுக்கு தேவையானது நம்ம கிட்ட இருந்து ஏற்றுமதி செஞ்சுக்கணும். இதுதான் பாத்தீங்க அப்படின்னா நாடுகளுக்கு இடையில நடக்கிறதா தான் இதை வந்து நம்ம பன்னாட்டு பொருளாதாரம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா?
அடுத்து பன்னாட்டு கோட்பாடு, அதாவது தொன்மை கோட்பாட்டுக்கும் புதிய கோட்பாட்டுக்கும் ஒரு ஒப்பீடு கொடுத்திருப்பாங்க. பன்னாட்டு வணிகத்தை விளக்குவதற்கு உழைப்பு சார்ந்த மதிப்பு கோட்பாடை அடிப்படையாக கொண்டதுன்னு சொல்லிப்பாங்க. இது பாத்தீங்க அப்படின்னா பொது மதிப்பு கோட்பாடை அடிப்படையாக கொண்டது. உழைப்பு சார்ந்தது எடுத்தோம் அப்படின்னா அது தொன்மை, பொது மதிப்பு கோட்பாடு எடுத்தோம் அப்படின்னா அது புதிய பன்னாட்டு வணிகம். இது ஒரு காரணி மட்டும்தான் வச்சிருப்பாங்க. ஓகேவா? சோ உழைப்பு அப்படிங்கிற ஒரு காரணி மட்டும் தான் பேசுவாங்க. இதுல 2 காரணி எடுத்துக்குவாங்க. உழைப்பு மூலதனம்னு 2 எடுத்துக்குவாங்க. ஒப்புமை சொல்ல வேறுபாட்டுக்கு பாத்தீங்கன்னா உழைப்பாளர்களின் உற்பத்தி திறன் வேறுபாடுதான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. பட் இந்த இடத்துல உற்பத்தி காரணிகள் எந்த அளவுக்கு கிடைக்குதோ அந்த வேறுபாடு அப்படிங்கறதுதான் இந்த இடத்துல நம்புறாங்க. ஓகேவா? அடுத்து பன்னாட்டு வாணிகத்தோட நன்மைகள் என்னென்ன அப்படின்னா திறனுடைய உற்பத்தி. சோ இந்த இடத்துல நான் பாயிண்ட் பண்ணிக்கிறது மட்டும் பாத்துக்கோங்க. பன்னாட்டு வாணிகத்தோட நன்மைகள் பாத்தீங்கன்னா திறனுடைய உற்பத்தி, அதாவது உற்பத்தி வரங்களை சிறப்பா பயன்படுத்துறது, ஒப்பிட்டு தனி தேர்ச்சியுள்ள பொருள் உற்பத்தியில கவனம் செலுத்துறது, உழைப்பு விரயம் தவிர்க்கப்படுகிறது, உற்பத்தி திறன் மேம்படுது, உற்பத்தி தொழில்நுட்பம் மேம்படுறது, உற்பத்தி அளவு அதிகரிக்கிறது, பன்னாட்டு வாணிகத்துல ஈடுபடக்கூடிய நாடுகளோட மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறது. இது எல்லாமே திறனுடைய உற்பத்தி. அந்த ஒரு பாயிண்ட் தெரிஞ்சாலே போதும். திறனுடைய உற்பத்தி அப்படிங்கிறது ஒண்ணு தெரிஞ்சா போதும். அடுத்து நாடுகளுக்கு இடையே விலை சமனடைதல். ஓகேவா? பன்னாட்டு வாணிகத்துல ஈடுபடக்கூடிய நாடுகள்ல விலை சமமாகும், போக்குவரத்து செலவுல மட்டும் வேறுபாடு இருக்கும், உற்பத்தி காரணிகளோட விலையும் நாடுகளுக்கு இடையில சமமா இருக்கும். அடுத்து 3வது பற்றாக்குறையுள்ள வளங்களை சமமா பயன்படுத்துறது அப்படிங்கிறது தான். அடுத்து பன்னாட்டு வாணிகத்துல பொதுவான நன்மைகள் என்னென்ன அப்படின்னா மக்கள் வாங்கி பயன்படுத்த பல வகையான பண்டங்கள் கிடைக்க வழி செய்யும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், பின்தங்கிய நாடுகள் தொழில்மயமாகும், நாடுகளுக்கு இடையில உறவு மேம்பட வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா உழைப்பு பகுப்பு, பொருள் உற்பத்தியில தனி தேர்ச்சி அடைதல் இருக்கு, போக்குவரத்து வசதிகள் வளரும். இது எல்லாமே பன்னாட்டு பொருளாதாரம் இருக்கு இல்லையா, பன்னாட்டு வாணிகம் இருக்கு இல்லையா, அதோட நன்மைகள். ஓகேவா? அடுத்து வாணிக வீதம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? சோ வாணிக வீதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம இதை வச்சு தெரிஞ்சுக்கோங்களேன். அதாவது ஒரு நாடு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களோட விலைக்கும் அது இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களோட விலைக்கும் இருக்கக்கூடிய விகிதம் தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வாணிக வீதம் அப்படின்னு சொல்லுவோம். வணிக வீதம் வாணிக வீதம் எல்லாம் ஒண்ணுதான். ஓகேவா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளா சொல்லலாம் பாருங்க. ஒரு கூட மாம்பழம் விற்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி விற்று வரக்கூடிய பணத்தை வச்சு ஒரு புதிய மொபைல் போன் என்னால வாங்க முடியுது அப்படின்னா அந்த இடத்துல வாணிக வீதம் சாதகமா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எவ்வளவு ஏற்றுமதி செய்யணும் அந்த விலைக்கும் இறக்குமதி செய்யக்கூடிய விலைக்கும் ஈக்குவலா தான் இருக்கு அப்படின்னா அது சாதகமான வாணிக வீதம் அப்படின்னு சொல்றேன். இதுவே என்னால மாம்பழத்து வித்து வர அந்த அமௌண்ட்ல இருந்து என்னால ஒரு இயர்போன் கூட வாங்க முடியல அப்படிங்கிற நிலைமை வந்துச்சு அப்படின்னா அது பாதகமான வாணிக வீதம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா வாணிக வீதம் அப்படிங்கிறது அதாவது எவ்வளவு ஏற்றுமதி செய்யறோமோ அந்த விலைக்கும் எவ்வளவு இறக்குமதி செய்யறோமோ அந்த விலைக்கும் இடையிலான விகிதம் தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வாணிக வீதம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? பன்னாட்டு வாணிகத்தினால கிடைக்கக்கூடிய நன்மைகள் வாணிக வீதத்தை தான் சார்ந்து இருக்கும். ஏற்றுமை பண்டத்தோட விலைக்கும் இறக்குமதி பண்டத்தோட விலைக்கும் இருக்கக்கூடிய விகிதம் தான் வாணிக வீதம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ இது பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஏற்றுமதி இருக்கு இல்லையா, ஏற்றுமதி அப்படிங்கிறது இறக்குமதியை விட அதிகமா இருக்கு அப்படின்னா ஓகேவா, ஏற்றுமதியில வரக்கூடிய அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது இறக்குமதியில வரக்கூடிய அமௌண்ட்டை விட அதிகமா இருக்கு அப்படின்னா அப்பதான் அந்த நாட்டோட வாணிக வீதம் மேம்படையுதுன்னு அர்த்தம். இதுவே கம்மியாச்சுன்னா குறையுதுன்னு அர்த்தம். இதுதான் ரெண்டும் ஈக்குவலா இருந்தா பிரச்சனை இல்லை, சாதகமானதுன்னு நம்ம சொல்லிடலாம். ஏற்றுமதி அதிகமா இருக்கு இறக்குமதி கம்மியா இருந்ததுன்னா அது மேம்படையுது, அந்த நாட்டோட வணிக வீதம் மேம்படையுதுன்னு அர்த்தம், இல்லைன்னா இறங்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து வாணிக வீதத்தோட வகைகள் பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்னா 3ஆ சொல்லியிருப்பாங்க. வாணிக வீதத்தை நிகர பண்டமாற்று வாணிக வீதம், மொத்த பண்டமாற்று வாணிக வீதம், வருமான வாணிக வீதம் அப்படின்னு 3ஆ சொல்லியிருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா நிகர பண்டமாற்று வாணிக வீதமும் மொத்த பண்டமாற்று வாணிக வீதமும் தாசிக் அப்படிங்கிறவர் தான் சொல்லியிருப்பாரு. வருமான வாணிக வீதம் மட்டும்
மட்டும் GS டோரன்ஸ் அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பார். ஓகேவா? நிகர பண்டமாற்று வாணிக வீதம் அப்படிங்கிறது இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சாலே நீங்க இங்க இருக்கிறது என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இது பாத்தீங்க அப்படின்னா FW தாசிக் அப்படிங்கிறவர் 1927 வடிவமைச்சாரு. இது என்ன அப்படின்னா ஏற்றுமதி விலை இறக்குமதி விலை இதுக்கு எடுக்கக்கூடிய அந்த விகிதம் தான் நிகர பண்டமாற்று வாணிக வீதம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இது பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா மட்டும் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது TN அப்படிங்கிறது நிகர பண்டமாற்று வாணிக வீதம். இது பாத்தீங்கன்னா நார்மலா இதுவே தான். ஓகேவா? சோ PX அப்படிங்கிறது ஏற்றுமதி விலை குறியீட்டெண், PM அப்படிங்கிறது இறக்குமதி விலை குறியீட்டெண். இன்டு 100 போட்டீங்க அப்படின்னா அதுதான் இந்த ஆன்சர். ஏற்றுமதியை இறக்குமதியால டிவைட் பண்ணி இன்டு 100 போட்டீங்க அப்படின்னா அதுதான் நிகர பண்டமாற்று வாணிக வீதம். இதுவே மொத்த பண்டமாற்று வாணிக வீதம்னா என்ன? நிகரம்னா ஒரு இதுக்கு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இது மொத்தம்னா மொத்தமா இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா? சோ இதுவும் தாசிக் அப்படிங்கிறவர் தான் சொன்னாரு. 1927 அறிமுகப்படுத்தி இருப்பாரு. இது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா. ஓகேவா? TG equal to QX divided by QM into 100. மொத்த பண்டமாற்று வாணிக வீதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இறக்குமதி அளவீட்டு குறியீட்டு ஏற்றுமதி அளவு குறியீட்டெண் இருக்கு இல்லையா? அதை வந்து இறக்குமதி அளவு குறியீட்டெண்ணால டிவைட் பண்ணி இன்ட்டு 100 போட்டீங்க அப்படின்னா மொத்தமா இருக்கக்கூடியது கிடைச்சிரும். மொத்த பண்டமாற்று வாணிக வீதம் கிடைச்சிரும். அடுத்து வருமான வாணிக வீதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த கருத்தை யார் சொன்னா அப்படின்னா அந்த ரெண்டுமே நிகர மொத்தம் ரெண்டுமே தாசிக் சொன்னாரு. வருமான வாணிக வீதத்தை யார் சொன்னா அப்படின்னா GS டோரன்ஸ் அப்படிங்கிறவர் சொன்னாரு. எப்போ அப்படின்னா 1948 சொல்லியிருப்பாரு. இது என்ன அப்படின்னா அதேதான். ஓகேவா? நிகர பார்த்தோம் இல்லையா? சேம் அதேதான். அந்த இடத்துல இன்டு 100 போட்டிருப்பாங்க. பட் இந்த இடத்துல இன்டு QX போட்டிருப்பாங்க. QXனா என்ன? இங்கதான் பார்த்தோம் இல்லையா? மொத்த பண்டமாற்று விதத்துல பார்த்தோம் ஏற்றுமதி அளவு குறியீட்டெண் அப்படின்னு பார்த்தோம். சோ அந்த இடத்துல இன்டு 100க்கு பதிலா QXன்னு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த என்ன ஃபார்முலாவோ அது தெரிஞ்சிடும். ஓகேவா? அடுத்து பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அயல்நாட்டு வாணிக சமநிலை, அயல்நாட்டு வாணிக செலுத்து சமநிலை அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ வாணிக கொடுப்பல் நிலை, அயல்நாட்டு செலுத்தல் நிலை பன்னாட்டு வாணிகத்தோட 2 முதன்மையான கருத்து. என்னென்னது? வாணிக கொடுப்பல் நிலை, அயல் நாட்டு செலுத்தல் நிலை. இதுதான் பாத்தீங்க அப்படின்னா வாணிகத்தோட 2 முதன்மையான கருத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். வாணிக கொடுப்பல் நிலை அப்படிங்கறத BOT அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு நாட்டுல ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல பண்டங்களோட ஏற்றுமதி இறக்குமதி இதோட மதிப்பை தான் வாணிக கொடுப்பல் நிலைன்னு எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல பண்டங்களை மட்டும்தான் எடுத்துக்குவாங்க வாணிக கொடுப்பல் நிலையில. இதுவே நீங்க வந்து 2வது இருக்கு இல்லையா அயல் நாட்டு செலுத்தல் நிலை, அதை எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு பண்டங்கள் பணிகள் எல்லாத்தையுமே சேர்த்துக்குவாங்க. வெறும் பண்டத்தை மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம வாணிக கொடுப்பல் நிலை BOT அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இது பாத்தீங்க அப்படின்னா பண்டங்களோட ஏற்றுமதி இறக்குமதி விவரங்கள் மட்டும்தான் இந்த இடத்துல கவனிச்சுக்குவாங்க எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி அந்த பண்டங்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யறோம் இல்லையா அதை வந்து நம்ம புலப்படும் வாணிகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த பண்டங்களை கண்ணால பார்க்கவும் தொட்டுணரவும் நம்மளால முடியும் அப்படிங்கறதால இதை வந்து புலப்படும் வாணிகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? அடுத்து சாதகமான வாணிக கொடுப்பல் நிலை அப்படின்னா என்ன அப்படின்னா ஏற்றுமதியோட மொத்த மதிப்பு இறக்குமதி, நான் முதல்ல சொன்னேன் இல்லையா ஏற்றுமதியோட மொத்த மதிப்பு இறக்குமதியோட மொத்த மதிப்பை விட அதிகமா இருந்தது அப்படின்னா அப்ப வந்து சாதகமானது கிடைக்கும். இதுவே கம்மியா இருந்தது அப்படின்னா அப்ப வந்து பாதகமானது கிடைக்கும். அடுத்து அயல் நாட்டு செலுத்து சமநிலை BOP, அது வந்து BOT, இது வந்து BOP. பண்டங்களை மட்டும் கன்சிடர் பண்றாங்கன்னா அது BOT. இந்த இடத்துல பண்டங்கள் மூலதனம் பணம் பணிகள் இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்றாங்க அப்படின்னா அததான் நம்ம BOP அப்படின்னு சொல்லுவோம். அயல் நாட்டு செலுத்து சமநிலை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பாருங்க, ஒரு நாடு ஒரு குறிப்பிட்ட காலத்துல உலக நாடுகள் மேற்கொள்ளக்கூடிய பொருளாதார பரிமாற்றம் இதெல்லாம் ரொம்ப என்ன சொல்லியிருப்பாங்கன்னா டெக்னிக்கல் வேர்டா கொடுத்துருப்பாங்க. நீங்க ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுக்கலாம். ஒரு நாடு ஒரு குறிப்பிட்ட நேரத்துல பண்டங்களை மட்டும் ஏற்றுமதி செய்து அதை மட்டும் கணக்குல எடுத்துக்கிறாங்க, பண்டங்களை மட்டும் ஏற்றுமதி இறக்குமதி கணக்குல எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம BOT அப்படின்னு சொல்லுவோம். இல்ல பண்டங்கள் பணிகள் மூலதனம் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம அயல் நாட்டு செலுத்து சமநிலை BOP அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
அடுத்து பாத்தீங்கன்னா இது பாத்துக்கோங்க, உலக நாடுகளில் பெறப்படக்கூடிய கட்டண தொகை இருக்கு இல்லையா, அதை வந்து வரவு பரிமாற்றமாகவும் மற்ற நாடுகளுக்கு நம்ம செலுத்தக்கூடிய செலவு தொகையை பற்று பரிமாற்றாகவும் பதிவு செய்யறாங்க. வரவு அப்படிங்கிறது மற்ற நாட்டுல இருந்து நமக்கு வர்றது, செலவு அப்படிங்கிறது அதாவது பற்று அப்படிங்கிறது நம்ம மற்ற நாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த செலவு தான் பாத்தீங்க அப்படின்னா பற்று அப்படின்னு பதிவு பண்ணிக்கிறாங்க. பண்டம் பணிகளோட ஏற்றுமதி, ஒரு நாட்டோட தொழிலாளர்கள் வெளிநாட்டுல இருந்து அனுப்பக்கூடிய தொகை, வெளிநாட்டு கடன், அயல்நாட்டு மூலதனம், தங்கம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அயல்நாட்டு செலாவணி விற்பனையில கிடைக்கக்கூடிய வருமானம், இதை எல்லாமே நம்ம வரவு அப்படிங்கிற அந்த இதுல பதிய வச்சுக்குவோம். இதுவே பண்டங்கள் பணிகள் இறக்குமதி, நாட்டில் வாழக்கூடிய வெளிநாட்டினர் தங்கள் தாய் நாட்டிற்கு அனுப்பக்கூடிய தொகை, வெளிநாடுகளுக்கு கடன் கொடுத்தல், வெளிநாடுகளுக்கு முதலீடு செய்தல், தங்கம் உள்ளிட்ட அயல்நாட்டு செலாவணிகளை வாங்குதல், இது எல்லாமே நம்ம என்ன வச்சுக்குவோம் பற்று அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ பற்றா என்ன பண்ணிக்குவாங்க பதிய வச்சுக்குவாங்க. அடுத்து அயல்நாட்டு செலுத்து சமநிலையோட கூறுகள் பாத்தீங்கன்னா இப்பதான் பார்த்தோம் இல்லையா, வரவு பற்று அப்படின்னு ரெண்டா சொல்லுவோம். இதை நேர்கிடையா சமநிலை அறிக்கையில பதிய வைப்பாங்க. இதுவே படுக்கை கிடைமட்டமா 3 வகையா பிரிக்கலாம். நடப்பு கணக்கு, மூலதன கணக்கு, மைய வங்கி தீர்வு கணக்கு அல்லது மைய வங்கி நிதி சொத்து கையிருப்பு கணக்கு அப்படின்னு நம்ம 3ஆ சொல்லலாம். ஓகேவா? நடப்பு கணக்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பன்னாட்டு பண்ட பரிமாற்றங்கள், பன்னாட்டு பணி பரிமாற்றங்கள், சுற்றுலா போக்குவரத்து உரிமை தொகை இதெல்லாமே வரும். பன்னாட்டு ஒரு தரப்பு செலுத்துகைகள், பரிசு தொகை, அயல்நாட்டு உதவி, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நடப்பு கணக்குல பதிய வைப்பாங்க. இதுவே மூலதன கணக்கு அப்படின்னா வெளிநாட்டு கடன், அயல்நாட்டு முதலீடு, பன்னாட்டு பண நிதி, அங்காடி விற்றல் வாங்கல், பரிமாற்றங்கள், இது எல்லாத்தையுமே மூலதன கணக்குல அவங்க வந்து பதிய வச்சுக்குவாங்க. அடுத்து மைய வங்கி நிதி சொத்து கையிருப்பு கணக்கு பாத்தீங்க அப்படின்னா அதுல என்னென்ன வரும் அப்படின்னா இதுல பாருங்க, அதாவது மைய வங்கி கையிருப்புல இருக்கக்கூடிய செலாவணி சொத்துகள் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த இடத்துல பதிய வச்சுக்குவாங்க. அடுத்து நடப்பு மூலதன கணக்குல உபரி இருந்தது, அதிகமா இருந்தது அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணிக்குவாங்க இந்த கையிருப்பு கணக்குல சேர்த்துக்குவாங்க. இதுவே பற்றாக்குறை இருந்தது அப்படின்னா இதுல இருந்து அதை எடுத்துக்குவாங்க. ஓகேவா? சோ நடப்பு கணக்கு மூலதன கணக்குல உபரி வந்ததுன்னா அதை வந்து என்ன பண்ணிக்குவாங்க கையிருப்பு கணக்குல சேர்த்துக்குவாங்க. அந்த இடத்துல பற்றாக்குறை வந்தது அப்படின்னா அப்ப கையிருப்புல இருந்து எடுத்து செலவு பண்ணிக்குவாங்க. ஓகேவா? இதனாலதான் பாத்தீங்கன்னா மைய வங்கி கையிருப்பு தீர்வு கணக்கு அப்படிங்கிற பெயரும் அதுக்கு இருக்கு. இந்த கணக்கோட கீழ் தான் பாத்தீங்க அப்படின்னா தங்கத்தோட இருப்பு, எளிதா மற்ற நாட்டுக்கு பணமா மாற்றத்தக்கக்கூடிய வெளிநாட்டு பணம், சிறப்பு எடுப்புரிமை, பன்னாட்டு பண நிதியத்தோட நிகர கடன், இது எல்லாமே இதுல பதிவு செய்யறாங்க. ஓகேவா? சோ இது பாத்துக்கோங்க. வரவு இது நார்மலா நமக்கு தெரியும் இல்லையா, இப்ப வருமானம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். வருமானம் அப்படிங்கிறது எப்படி போகும், வரவுல இருந்து, அதாவது வருமானம் இல்ல என்ன வச்சுக்கலாம், வருமானத்துல இருந்து செலவு கழிச்சோம் அப்படின்னா அதுதான் நம்மளோட சேமிப்பு இல்லையா. இதுதான் நம்ம இப்படிதான் வந்து நார்மலா நமக்கு தெரியும் இல்லையா. சேமிப்பு அப்படிங்கிறது எப்படி வரும், வருமானத்துல இருந்து செலவு கழிச்சோம் அப்படின்னா அதுதான் சேமிப்பு. சேம் அதே மாதிரிதான் இங்க நிகர நிலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வரவுல இருந்து, நான் வரவு பற்றுன்னு 2 சொன்னேன் இல்லையா, வரவுல இருந்து பற்று கழிச்சிட்டிங்க அப்படின்னா அதுதான் நிகர நிலை அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுவே இந்த நிகர நிலை மைனஸ்ல வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம பற்றாக்குறை அப்படின்னு எடுத்துக்குவோம். அதுவே பிளஸ்ல வந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம உபரின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பிளஸ்ல கிடைச்சதுன்னா உபரி, எக்ஸ்ட்ராவா இருக்கு அந்த பிளஸுக்கு அப்புறம் என்ன கிடைக்குதோ அதை கையிருப்பு கணக்குல சேர்த்துருவாங்க. இல்ல மைனஸ்ல கிடைக்குது அப்படின்னா மைனஸ்க்கு அப்புறம் என்ன இருக்கோ அதை கையிருப்பு கணக்குல இருந்து எடுத்து செலவு பண்ணுவாங்க. ஓகேவா? சோ பற்று வரவு இந்த 2 மட்டும் நீங்க ஞாபகிச்சிட்டீங்கன்னா போதும். மீதி எல்லாமே இந்த இடத்துல இருக்கக்கூடிய இதுல இதெல்லாமே படிக்க வேண்டியது இல்லை. ஓகேவா? புக் இருந்தா ஒன்ஸ் ரீட் விடுங்க, இல்ல அப்படின்னா இதெல்லாம் தேவையில்லை. அடுத்து பண மதிப்பு குறைப்பு பாருங்க, ஒரு நாட்டோட மைய வங்கி இருக்கு இல்லையா, அந்த நாட்டோட மத்த நாடு இருக்கு இல்லையா, மத்த நாட்டோட பண மதிப்பை தானா முன் வந்து குறைத்து நிர்ணயிக்கிறது தான் பாத்தீங்க அப்படின்னா செலாவணி மதிப்பு குறைப்பு அப்படின்னு சொல்லுவோம். நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம பாத்தீங்கன்னா $1 1 ரூபா அப்படிங்கிறது இருந்தது இல்லையா, இப்ப பாத்தீங்க அப்படின்னா
ஒரு ஒரு டாலருக்கு 70 ரூபா, ஒரு டாலருக்கு 80 ரூபா, ஒரு டாலருக்கு 95 ரூபா, இந்த மாதிரி மாறிக்கிட்டே போகுது இல்லையா? ஸோ அப்ப என்ன ஆகுது, நம்மளோட அந்த ரூபாய் அப்படிங்கிறது மதிப்பு குறைப்பு நடைபெறுது. ஓகேவா? ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து இந்திய ரூபாய் 1947ல இருந்து 3 முறை மதிப்பிறக்கம் செஞ்சிருக்காங்க. ஸோ அது வந்து இங்க புக்ல கொடுத்துருக்க கணக்கு தான், பார்த்துக்கோங்க. எப்பப்ப அப்படின்னா செப்டம்பர் 29 1949, ஜூன் 6 1966, ஜூலை 1 1971. இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, புக்ல கொடுத்துருக்க ஒரு பாக்ஸ் கண்டென்ட். ஓகேவா? அடுத்து பணமாற்று வீதம். பணமாற்று வீதம் அப்படின்னா என்ன அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்லிக்கலாம்னா அயல்நாட்டு செலாவணி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். பணமாற்று வீதத்தை நம்ம அயல்நாட்டு செலாவணி அப்படின்னு சொல்லிக்கலாம். இது என்ன அப்படின்னா ஒரு நாட்டோட பணத்தை இன்னொரு நாட்டோட பணமா மாற்றும் போது பயன்படக்கூடிய விலை தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்நிய செலாவணி மாற்று வீதம் அப்படின்னு சொல்லும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்காவுக்கு சுற்றுலா போறோம்னு வச்சுக்கோங்களேன். அங்க ஒரு பர்கரோட விலை அப்படிங்கிறது $1 அப்படின்னா அந்த $1 வாங்குறதுக்கு நம்ம இந்திய ரூபாய் அந்த மதிப்பு கொடுக்கணும் இல்லையா? இப்ப ரீசெண்டா என்ன இந்திய ரூபாய் அதோட மதிப்பு இருக்கோ, $1 எவ்வளவு இருக்கோ அதை நம்ம கொடுத்துட்டு தான் என்ன பண்ணணும், அதை டாலரா மாத்திட்டு தான் நம்ம பண்ற மாதிரி வரும். அப்ப அதுதான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம், அயல்நாட்டு செலாவணியோட அந்த பொருள் அப்படின்னு சொல்றோம். இதை வந்து ஃபாரெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம், FOREX அப்படிங்கிறது சொல்லலாம். இது என்ன சொன்ன பணமாற்று வீதம் அப்படின்னு சொல்லலாம், அயல்நாட்டு செலாவணி மாற்று வீதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை ஃபாரெக்ஸ் அப்படின்னு ஆங்கில சொல்ல வச்சு நம்ம சுருக்கமா குறிப்பிடுறோம். ஒவ்வொரு நாடுமே தனியான நாணயமும் நாணய வெளியீட்டு முறையும் ஒவ்வொரு நாட்டுக்குமே இருக்கு. இத மத்த நாடு பாத்தீங்க அப்படின்னா மத்த நாட்டு பணமா மாத்தக்கூடிய செயல்முறை, விதிகள், அலுவலக அமைப்புகள், அயல்நாட்டு செலாவணி அப்படிங்கிற அந்த சொல் தான் இது எல்லாத்தையுமே குறிக்குது. ஓகேவா? அடுத்து அயல்நாட்டு செலாவணி அப்படிங்கிறது ஒரு நாட்டோட பணத்தை மற்ற நாட்டு பணமாகவும் பிற நாட்டோட பணத்தை ஒரு நாட்டோட பணமாகவும் மாத்துறதுக்கான முறை தான் அயல்நாட்டு செலாவணி அப்படின்னு சொல்றோம், பணமாற்று வீதம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அயல்நாட்டு செலாவணி பாத்தீங்கன்னா அங்காடி பரிமாற்றங்கள் அங்காடியில நிலவரதால பணமாற்று வீதத்துல இது வந்து நடைபெறுது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது அயல் பண அளவில் உள்நாட்டு பணத்தோட மதிப்பு அப்படின்னு சொல்றாங்க. நாடுகள் பாத்தீங்கன்னா தங்களோட பணத்தை பல முக மதிப்பு இனங்களா டாமினேஷனா பிரிச்சு வெளியிடுறாங்க. ஒரு அலகு அயல் பணத்தை பெறறதுக்கு எத்தனை அலகு உள்நாட்டு பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவோட ஒரு டாலருக்கு இந்தியாவோட பண மதிப்பு அப்படிங்கிறது ஒரு 80 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 80 ரூபா அப்படின்னா அப்ப ஒரு ரூபாய்க்கு இது வந்து டாலர், ஒரு டாலருக்கு 80 ரூபா அப்படின்னா இது வந்து டாலர் கணக்கு வச்சு சொல்றோம். ஓகேவா? இதுவே ஒரு ரூபாய்க்கு எத்தனை டாலர் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? சோ அது வந்து உங்களுக்கு எப்படி வரும், சென்ட்ல வரும் இல்லையா? சோ அப்ப அது எந்த மாதிரி வருது அப்படிங்கறத கணக்கிறது தான் பாத்தீங்கன்னா பணமாற்று வீதம் அப்படின்னு சொல்றோம். இதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. ஒரு அலகு அயல் பணத்திற்கு, அதாவது ஒரு டாலருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இங்க புக்ல ஒரு டாலருக்கு 75 ரூபா அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இதுவே நம்ம பண்ணோம் ஒரு ரூபாய்க்கு எவ்வளவு வரும், 1.42 75 ரூபா அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா 1.42 சென்ட் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நம்மளோட பணத்தை, ஓகேவா, நம்மளோட பணத்தை வச்சு வெளிநாட்டு பணத்தை கணக்கிறதும் வெளிநாட்டு பணத்தை வச்சு நம்ம நாட்டோட பணத்தை ஒரு அலகுக்கு கணக்கிறதும் தான் பாத்தீங்க அப்படின்னா பணமாற்று விதத்துல 2ஆ பிரிச்சு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இது பாருங்க, ஒரு ரூபாய்க்கு ஒரு டாலர் அப்படிங்கிறது 1947 அதுக்கு முன்னாடி, ஓகேவா, அப்ப இருந்திருக்கு. இப்ப 70 ரூபாய்க்கு ஒரு டாலர் அப்படிங்கிறது 2018ல வந்திருக்கு. இப்போ கரண்டா, ஓகேவா, 2025ல ஒரு டாலருக்கு எவ்வளவு ரூபாய் மதிப்பு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் தேவையில்லை. ஓகேவா? சோ இதை மட்டும் பாத்தீங்கன்னா இந்த இது பரிமாற்று வீதம் இருக்கு இல்லையா, அதுக்கான நிர்ணயிக்கும் காரணிகள் மட்டும் சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து அயல்நாட்டு நேரடி மூலதனம் பன்னாட்டு வாணிகம். நேரடி மூலதனம்னா என்ன அப்படின்னா அதாவது பன்னாட்டு பொருளாதாரத்துல அயல்நாட்டு நேரடி முதலீடு அப்படிங்கிறது முக்கிய பங்கு வகிக்குது. நேரடி மூலதனம் பன்னாட்டு வாணிகம் இது ரெண்டுமே ரொம்ப நெருக்கமானது. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நம்ம நாட்டுல அயல்நாடு வந்து மூலதனம் பண்ணி, ஓகேவா, ஸோ அயல்நாட்டு நேரடியா ஏதோ ஒரு கம்பெனி மேலேயோ இல்லை ஏதோ ஒரு இது மேலேயோ அவங்க முதலீடு போட்டு இங்க செய்யறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து
என்ன பண்ணலாம்? இப்ப நம்ம கம்மியா இருக்கக்கூடியத ஏற்றுமதி, இறக்குமதி செஞ்சுக்கிறோம் இல்லையா? உற்பத்தி செலவாகட்டும், இல்ல செலுத்து சமநிலை ஆகட்டும், ஒப்புமை சமநிலை ஆகட்டும், நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்? நம்ம கம்மியா விளைவிக்கிறோம் அப்படின்னா, மத்த நாட்டுகள கம்பேர் பண்ணும்போது நம்ம கம்மியா விளைவிக்கிறோம் அப்படின்னா, அத மத்த நாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சுக்கிறோம். நம்ம அதிகமா உற்பத்தி செய்யக்கூடிய விஷயம் வேற ஏதாவது நாடு கம்மியா உற்பத்தி செஞ்சதுன்னா, அத நம்ம இறக்குமதி செஞ்சுக்கிறோம் இல்லையா? இதே மாதிரி இதை விட பெட்டரா என்ன அப்படின்னா, அயல்நாடு நேரடி முதலீடு. ஓகேவா? நம்ம இடத்துல இருக்கக்கூடியதை அவங்க முதலீடு போட்டு செஞ்சுக்குவாங்க. பட் அதுக்கு உங்களுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாயிரும். அந்த ஏற்றுமதி இறக்குமதியை விட அது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது கம்மியாயிரும். அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? பாருங்க, இந்த வெளிநாட்டு நேரடி முதலீட்டோட இயந்திரங்கள், தொழில்நுட்பங்கள், இடுபண்டங்கள், அரிதான நுகர்வு பண்டங்கள் இது எல்லாமே ஒரு நாட்டுக்குள்ள வரும். ஏற்றுமதி செய்து ஈட்டிய அயல்நாட்டு செலாவணி இறக்குமதி மீது செலவில அதாவது ஏற்றுமதி பண்ணி ஒரு செலவு செய்யறோம் இல்லையா, அந்த செலவை விட இறக்குமதி செலவு 10ல அப்படின்னா அப்ப நம்ம இந்த மூலதனத்தை வச்சு என்ன பண்ணிக்கலாம்? ஈடு பண்ணிக்கலாம் அப்படிங்கறதா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா, இயற்கை வளங்கள், கனிம சுரங்கங்கள், அதிக லாப விகிதம் உள்ள தொழில்கள் முதலான துறைகளை பாத்தீங்க அப்படின்னா குறி வச்சு வெளிநாட்டு நேரடி முதலீடு அப்படிங்கிறது வரும். எந்த நேரமும் பாத்தீங்கன்னா திரும்ப வெளியேறக்கூடிய அபாயம் இருக்கு. உள்நாட்டு சட்ட விதிகளை மீறக்கூடிய அபாயம், கெடுதல் இது எல்லாமே இருக்கு. ஸோ இதனால பாதகமும் இருக்கு, சாதகமும் இருக்கு. ஓகேவா? ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே சாதகம் பாதகம் ரெண்டுமே தான் இருக்கும். பட் இதுலயும் அப்படிதான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா அவங்க இருக்காங்க அப்படின்னா எப்ப திடீர்னு போவாங்கன்னு நமக்கு தெரியாது. அடுத்து பாத்தீங்கன்னா, வெளிநாட்டு நேரடி மூலதனத்தின் பொருள் விளக்கு. பாருங்க, வேற நாட்டுல முதலீடு செஞ்சு நிறுவனங்களோட மேலாண்மையை தன்னோட நாட்டுக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வெளிநாட்டு நேரடி முதலீடு அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். அதாவது பாத்தீங்க அப்படின்னா FDI அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நேரடியா தொழில் தொடங்குறது அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ ஏதோ வேற ஒரு நாட்டுல நேரடியா தொழில் தொடங்கணும் அப்படின்னா அது FDI அப்படின்னு சொல்லுவோம். இதுவே FPI அப்படின்னு இருக்கு. அது பங்கு சந்தையில நம்ம முதலீடு செய்யறது. இது லாங் டேர்ம்ல இருக்கும், இது ஷார்ட் டேர்ம்ல இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு AID அப்படின்னு ஒண்ணு வரும். இது பாத்தீங்க அப்படின்னா அரசாங்கங்களுக்கு இடையில நடக்கக்கூடிய நிதி உதவி தான் AID அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது ரொம்ப சிம்பிளா ஒரே லைன்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. FDI அப்படின்னா நேரடியா தொழில் தொடங்குறது, FPI அப்படின்னா பங்கு சந்தையில முதலீடு செய்யறது, AID அப்படின்னா அரசாங்கங்களுக்கு இடையில நடக்கக்கூடிய நிதி உதவி. FDIனா என்ன? வெளிநாட்டு நேரடி மூலதனம். FPI அப்படின்னா வெளிநாட்டு நிதி மூலதனம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? இது ரொம்ப சிம்பிளான ஒரே லைன்ல நீங்க புரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான். இப்ப வெளிநாட்டு நிதி மூலதனம் FPI அப்படின்னா பாருங்க, ஒரு நாட்டில் வெளிநாட்டினர் வங்கிகளில் நிறுவன பங்கு வாங்குவதில், கடன் பத்திரம் வாங்குவதில், முன்பேற வாணிகத்தை முதலீடு செய்வது வெளிநாட்டு மூலதனம். இது எல்லாமே என்னது? ஷேர் மார்க்கெட்ல வந்துடும். அப்ப பங்கு சந்தையில பண்றது. ஓகேவா? அடுத்து வெளிநாட்டோட நேரடி மூலதனத்தோட நோக்கங்கள் பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன அப்படின்னா விற்பனையை விரிவுபடுத்துறது, இயற்கை வளங்களை கையகப்படுத்துறது, வாணிக பரவலாக்கம் நடத்துறது, போட்டி இடர்களை குறைக்கிறது. அடுத்து வெளிநாட்டு நிதி நிறுவன முதலீடு FII அப்படின்னா வெளிநாட்டு நிதி நிறுவன முதலீடு அப்படிங்கிறது பண அங்காடி, முன்பேற நிதி அங்காடியில நிதி நிறுவனங்கள் இதன் வழியா செய்யப்படக்கூடிய நிதி மூலதனம் அப்படிங்கிறதா. இது ரொம்ப சிம்பிள். இது குறுகிய கால அந்த லாப நோக்கத்திற்காக செய்யப்படக்கூடிய முதலீடு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள்ல ஒரு பரஸ்பர நிதி நிறுவனம் இந்தியாவை சார்ந்த ஒரு நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்யலாம். ஸோ லாப நோக்கத்துக்காக குறுகிய காலத்துல செய்யக்கூடியதா FII அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த நன்மைகள் தீமைகள்லாம் நமக்கு தேவையில்லை. அடுத்து பாருங்க, இந்தியாவோட வெளிநாட்டு நேரடி மூலதனம் 1991 பொருளாதார சீர்திருத்தம் வந்துச்சு இல்லையா? ஸோ உங்களுக்கு எல்லாமே தெரியும். LPG அப்படிங்கிறது வந்தது. இதுல G அப்படிங்கிறது குளோபலைசேஷன், உலகமயமாதல். உலகமயமாதல்ல தான் நிறைய பாத்தீங்க அப்படின்னா வெளிநாட்டு நேரடி முதலீடு மூலதனம் அப்படிங்கிறது வந்தது. ஓகேவா? ஸோ இதான் இங்க சொல்லியிருப்பாங்க. அடுத்து சும்மா ரொம்பலாம் இருக்காது, அதுவே தான் நான் சொன்ன விஷயத்தை தான் எலாபரேட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அடுத்து வெளிநாட்டு மூலதனத்தால பலன் அடைந்த இந்திய துறைகள் என்னென்ன அப்படின்னா இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுவுமே ரொம்ப முக்கியம்.
வெளிநாட்டு மூலதனத்தால பலனடைந்த இந்திய துறைகள் என்னென்ன அப்படின்னா நிதித்துறை, காப்பீடு, தகவல் தொடர்பு, சுற்றுலா, விருந்தோம்பல் துறை, மருந்து உற்பத்தி, மென்பொருள், தகவல் தொழில்நுட்பம். இது இந்தியாவில் வெளிநாட்டு மூலதனம் தடை செய்யப்பட்ட துறைகள் என்னென்ன அப்படின்னா போர்க்கருவிகள், ஆயுத உற்பத்தி, அணு ஆற்றல், தொடர்வண்டி போக்குவரத்து, நிலக்கரி, பழுப்பு நிலக்கரி. அடுத்து பாத்தீங்கன்னா இரும்பு தாது, மாங்கனீசு, குரோம், ஜிப்சம், சல்பர், தங்கம், வைரம், தாமிரம், தாது, சுரங்கத்துறை. இது எல்லாமே தடை செய்யப்பட்ட துறைகள். இது எல்லாமே பலனடைந்த துறைகள். அடுத்து வெளிநாட்டு நேரடி மூலதனம் இந்தியாவில் 97 மில்லியன் அளவுக்கு எப்ப இருந்தது 1990-91 காலத்துல இருந்தது. அதுவே 2004-05 5535 இருந்தது. 2011-12 32,955 இருந்தது. UNCTAD அப்படிங்கிற உலக முதலீட்டு அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா 2018 படி 2016 44 பில்லியனா இருந்தது. 2017 40 பில்லியனா குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? சோ இது ஏற்ற இறக்கங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட். எக்ஸ்ட்ரா ஒரு சில அவுட் சோர்ஸ் சொல்றேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? உள்நாட்டு வாணிபம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுல பாத்தீங்க அப்படின்னா 2 வகையா சொல்லியிருப்பாங்க. மொத்த வாணிபம் ஒண்ணு, சில்லறை வாணிபம் ஒண்ணு. ஹோல்சேலர், ரீட்டைலர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. மொத்த வாணிபம்னா என்ன அப்படின்னா உற்பத்தியாளர் கிட்ட இருந்தோ இல்ல தயாரிப்பாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்தோ அதிகமான பொருட்களை வாங்கி அதை சிறு சிறு கடைகளுக்கு விற்பனை செய்வாங்க. அதுதான் நம்ம மொத்த வாணிபம் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே சில்லறை வாணிபம் அப்படின்னா ரீட்டைலர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க சின்ன சின்ன கடை தான், அவங்க நேரடியாக மக்கள் கிட்டயே விற்பனை செஞ்சு ஒவ்வொன்னா விற்பனை. அவங்க பல்கா எடுத்துட்டு ஒவ்வொரு கடைக்கும் பல்கா கொடுப்பாங்க. இவங்க சிறிய அளவுல செய்வாங்க. இதுதான் சில்லறை வாணிபம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பன்னாட்டு வாணிபம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதுல 3 வகையா இருக்கு. இறக்குமதி வாணிபம், ஏற்றுமதி வாணிபம், பண்டக சாலை வாணிபம் அப்படின்னு 3ஆ இருக்கு. இறக்குமதி வாணிபம் அப்படின்னா என்ன அப்படின்னா உள்நாட்டுல இருக்கக்கூடிய வணிகர்கள் மற்றொரு நாட்டுல இருக்கக்கூடிய வணிகர்கிட்ட இருந்து பொருட்களை வாங்கினாங்க அப்படின்னா அது இறக்குமதி. ஒண்ணும் இல்லை, இங்க இருக்கிறவங்க வெளிநாட்டுல இருந்து நம்ம இறக்குமதி பண்ணோம்னா அதுதான் இறக்குமதி. இதுவே நம்ம இங்க இருந்து மத்தவங்க கிட்ட வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது ஏற்றுமதி. பண்டக சாலை வாணிபம் அப்படின்னு ஒண்ணு புதுசா இருக்கு. அது என்ன அப்படின்னா பொருட்கள் ஒரு நாட்டுல இருந்து இறக்குமதி செஞ்சு, ஓகேவா, அதை அங்க சில செயல்முறைகள் மேற்கொண்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை மறுபடியும் மறு ஏற்றுமதி செய்வாங்க. ஒரு பொருளை ஒண்ணுல இங்க ஒரு நாடு இருக்கு, இங்க ஒரு நாடு இருக்கு, ஒரு பொருளை இங்க இருந்து இங்க இறக்குமதி செஞ்சிருவாங்க. இங்க ஒரு சில விஷயங்கள் அதன் மேல செஞ்சு மறு ஏற்றுமதி மறுபடியும் செஞ்சு விடுவாங்க. இந்த மாதிரி விட்டுறாங்க அப்படின்னா அதைதான் நம்ம பண்டக சாலை வாணிபம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? சோ இது நம்ம எதை பார்த்தோம், அதாவது உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம் அப்படிங்கிற அந்த டாபிக்ல பார்த்தோம். ஓகேவா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா புலப்படக்கூடிய வாணிபம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த இடத்துல புலனாகாத பொருட்கள் பாத்தீங்கன்னா என்னென்ன அப்படின்னா கடல் வாணிபம், காப்பீடு, வங்கியல், வட்டி செலுத்துதல், சுற்றுலா பயணிகளோட செலவு, இது எல்லாமே புலனாகாததுல அடங்கக்கூடியது. ஓகேவா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நாடு வாரியா ஏற்றுமதியோட தோராய பங்கு நான் இங்க எழுதுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாடு வாரியா ஏற்றுமதியோட தோராய பங்கு இது 2021 2022 பேஸ்ல எடுத்தது. அமெரிக்கா பாத்தீங்க அப்படின்னா 11.5%, பங்களாதேஷ் பாத்தீங்க அப்படின்னா 11.1%, சீனா பாத்தீங்க அப்படின்னா 7.7%, ஐக்கிய அரபு அமீரகம் இருக்கு இல்லையா அது 5.2%, இந்தோனேஷியா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4.4%, வியட்நாம் பாத்தீங்கன்னா 4.2%, சவுதி அரேபியா 3.1%, இதர நாடுகள் 52.7%. இது எல்லாமே ஏற்றுமதி. ஓகேவா? சோ அதாவது தோராயமா நாடு வாரியா பங்கு இது 2021-22 பேஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய பர்சன்டேஜ். இந்தியாவில் ஏற்றுமதி நிலை அப்படிங்கிறது 2022 வருஷ நிலவரப்படி பார்த்தீங்க அப்படின்னா சீனா தான் உலகிலேயே 2வது பொருளாதாரத்தோட ஏற்றுமதியில முதலிடம் பிடிச்ச நாடு. ஓகேவா? ஸோ பொருளாதாரத்துல செகண்ட் பிளேஸ். இதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஏற்றுமதியில ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்கா? சீனா இருக்காங்க. இது 2022 படி கொடுத்த அந்த தகவல். அடுத்து 2022 மார்ச் மாதப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் குஜராத் மாநிலம் தான் ஏற்றுமதி வரிசையில ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஓகேவா? 2022 மார்ச் மாதப்படி பார்த்தீங்க அப்படின்னா
இந்தியாவில் குஜராத் தான் ஃபர்ஸ்ட் ஏற்றுமதியில ஃபர்ஸ்ட். இந்தியாவில் ஏற்றுமதி செய்யக்கூடிய 5 பொருட்கள், அதாவது முக்கியமான 5 பொருட்கள் என்னென்ன அப்படின்னா பெட்ரோலிய பொருட்கள், மின்னணு பொருட்கள், தோல் பொருட்கள், காப்பி, தானிய தயாரிப்புகள், எண்ணெய் உணவுகள், இது எல்லாமே வரும். அடுத்து இந்தியாவில் சிறந்த முறையில ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் கொடுத்திருப்பாங்க அமெரிக்க டாலர் மதிப்புல. நான் சொல்லிடுறேன் பாருங்க. இந்தியாவில இருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் அமெரிக்க டாலர்ல. கடல் பொருட்கள் பாத்தீங்க அப்படின்னா 5.4 ஓகேவா பில்லியன் டாலர். அடுத்து அரிசி பாஸ்மதி ரைஸ் இருக்கு இல்லையா, அதை தவிர மீதி இருக்கக்கூடிய அரிசி எல்லாமே 3.9 பில்லியன் டாலர். அடுத்து மசாலா 2.7 பில்லியன் டாலர். சுகர் சர்க்கரை இருக்கு இல்லையா, அது 2.3 பில்லியன் டாலர். இறைச்சி நான்வெஜ் பாத்தீங்க அப்படின்னா 2.2 பில்லியன் டாலர். இதுவே பாஸ்மதி ரைஸ் இந்த இடத்துல பாஸ்மதி இல்லாம இங்க பாஸ்மதி ரைஸ் மட்டும் பாத்தீங்கன்னா 2.1 பில்லியன் டாலர். அடுத்து பருத்தி பாத்தீங்கன்னா 1.5 பில்லியன் டாலர். கோதுமை பாத்தீங்கன்னா 1.2 பில்லியன் டாலர். ஆமணக்கு எண்ணெய் 0.8 பில்லியன் டாலர். பதப்படுத்தப்பட்ட பொருட்கள் 0.7 பில்லியன் டாலர். இது எல்லாமே இந்தியாவில இருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய சிறந்த பொருட்கள் அமெரிக்க டாலர் மதிப்புல கொடுத்துருக்கேன், பில்லியன் டாலர் தான். ஓகேவா. அடுத்து இந்தியாவில ஏற்றுமதி இருக்கு இல்லையா, இந்தியாவில இருந்து ஏற்றுமதி வாங்கக்கூடிய நாடுகள், அது ஏற்றுமதி செய்யக்கூடிய பண்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். அமெரிக்கா பாத்தீங்க அப்படின்னா முத்துகள், விலை உயர்ந்த கற்கள், மருந்துகள், இயந்திரங்கள், கரிம ரசாயனங்கள், அதுக்கப்புறம் மின்னணு உபகரணங்கள், இது எல்லாமே ஏற்றுமதி வாங்குது. அடுத்து சீனா பாத்தீங்க அப்படின்னா இரும்பு தாது, பருத்தி, கரிம ரசாயனங்கள், பெட்ரோலியம், இரும்பு, எஃகு இதெல்லாம் வாங்குது. அடுத்து ஐக்கிய அரபு அமீரக நாடுகள் பாத்தீங்க அப்படின்னா கனிம எரிபொருட்கள், எண்ணெய், முத்துகள், விலை மதிப்பற்ற கற்கள், மின்னணு உபகரணங்கள், பெட்ரோலியம், இரும்பு, கடல் பொருட்கள் இதெல்லாம் வாங்குது. ஹாங்காங் வைரம், தங்கம், பிற நகைகள், மின்னணு உபகரணங்கள், பெட்ரோலியம், கடல் பொருட்கள், இரும்பு இதெல்லாம் வாங்குது. இதே மாதிரி பங்களாதேஷ், சிங்கப்பூர், ஐக்கிய நாடுகள், ஜெர்மனி, நேபாளம், நெதர்லாந்து அப்படிங்கிறது ஒவ்வொன்றுமே என்னது இந்தியாவில இருந்து ஏற்றுமதி பொருட்களை நிறைய வாங்குது. அடுத்து 2024 நிலவரப்படி பாத்தீங்க அப்படின்னா ஏற்றுமதியில 778 மில்லியன் டாலர். ஓகேவா, மில்லியன் டாலர் ஏற்றுமதி காரணமா இந்தியா உலக அளவுல 17வது பிளேஸ பிடிச்சிருக்கு. ஓகேவா. சோ இதை யார் சொல்றா அப்படின்னா உலக வர்த்தக மையம் உலக வர்த்தக மையம் என்ன சொல்லுது, 2024 நிலவரப்படி ஏற்றுமதியில 778 மில்லியன் டாலர் அப்படிங்கிற அந்த ஏற்றுமதி செஞ்சு உலக அளவுல 17வது இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. அடுத்து இந்தியாவில் ஏற்றுமதி எல்லாமே பார்த்தாச்சு. இப்ப இறக்குமதி பார்க்கலாம். இறக்குமதி பாத்தீங்க அப்படின்னா 2022 ஜனவரி மாசப்படி பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் சரக்கு இறக்குமதி நிலை அப்படிங்கிறது 52.01 பில்லியன் அமெரிக்க டாலரா வாங்கியிருக்கு. ஓகேவா. வாங்கி இந்தியா பாத்தீங்க அப்படின்னா 10வது இடத்துல இருக்கு. 2024 ஏற்றுமதியில 17வது இடம், 2022 இறக்குமதியில 10வது இடம். சோ அமெரிக்க டாலரையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது 778 மில்லியன், இது 52.01 பில்லியன். ஓகேவா. அடுத்து இந்தியாவில் இறக்குமதி செய்யக்கூடிய சில பொருட்கள் என்னென்ன அப்படின்னா பெட்ரோலிய பொருட்கள், நிலக்கரி, தங்கம் இதெல்லாமே வருது. இறக்குமதியில ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாரு அப்படின்னா அமெரிக்கா தான். ஓகேவா. ஸோ இறக்குமதியில ஃபர்ஸ்ட் பிளேஸ் அமெரிக்கா. 2022 நிலவரப்படி அமெரிக்கா இறக்குமதியில முதல் 12 இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய நாடு. ஏன்னா நம்ம 10வது இல்லையா. ஸோ முதல் 12 இடத்தை யார் பிடிச்சிருக்கா அப்படின்னா இறக்குமதி பொறுத்த வரைக்கும் நான் இங்க எழுதுறேன். இறக்குமதி பொறுத்த வரைக்கும் மொதல் 12 பிளேஸ். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் முதலே சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் அமெரிக்கா, ரெண்டாவது சீனா, மூணாவது ஜெர்மனி, 4வது ஜப்பான், 5வது ஐக்கிய நாடுகள்,
ஆறாவது நெதர்லாந்து, ஏழாவது பிரான்ஸ், எட்டாவது ஹாங்காங், ஒன்பதாவது தென்கொரியா, 10வது இந்தியா. நம்ம பார்த்தோம், நான் சொன்னேன் இல்லையா 10வது பிளேஸ்ல இருக்கு. 10வது இந்தியா, 11வது இத்தாலி, 12வது மெக்சிகோ. ஸோ இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜிகேவா கேட்கக்கூடிய கேள்விகள். இது எல்லாமே இறக்குமதி சார்பா. அடுத்து இறக்குமதி செய்யக்கூடிய சில பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, மின்னணு எந்திரங்கள், தங்கம், இயந்திரங்கள், பிளாஸ்டிக், நகைக்கற்கள், போக்குவரத்து உபகரணங்கள், நிலக்கரி, கச்சா, இதர பொருட்கள் இது எல்லாமே வாங்கக்கூடியது. அடுத்து ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை, எக்ஸிம் பாலிசி அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸிம் அப்படின்னா என்னது? EXIM, எக்ஸ்போர்ட் இம்போர்ட். ரெண்டா பிரிச்சிங்கன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட். ஓகேவா? எக்ஸிம் பாலிசி அப்படிங்கிறது, இந்த கொள்கை அப்படிங்கிறது தொடங்கப்பட்ட வருஷம் ஏப்ரல் 1, 1992. 92லேருந்து 97 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இறக்குமதி அப்படிங்கிறது தவிர்க்கப்பட்டது. 2015லேருந்து 2020 வரைக்கும் இந்தியாவில் ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை அப்படிங்கிறது உயர் தொழில்நுட்ப பொருட்களோட ஏற்றுமதியை ஊக்குவிக்கிறதுக்காக நடவடிக்கை எடுத்தாங்க. கைத்தறி பொருட்கள், புத்தகங்கள், தோல் பொருட்கள், பொம்மைகள், ஆடைகள், இது மீது எல்லாமே மின் வணிக ஏற்றுமதி நடைமுறைப்படுத்தினாங்க. இப்ப இக்கொள்கை பாத்தீங்கன்னா 2022-23 நிதியாண்டுல ஏற்றுமதி சதவீதம் அப்படிங்கிறது 12% வரைக்கும் கட்டுப்படுத்தி இருக்காங்க. ஓகேவா? அடுத்து இதன் மூலயமா பாத்தீங்க அப்படின்னா இந்திய சந்தையில வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு மிதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த உதவும். வர்த்தக அமைச்சகம் இருக்கு இல்லையா, அதன் மூலயமா ஏற்றுமதி நுட்பங்களை எளிதாக்க முடியும். ஏற்றுமதி வரியை குறைக்க முயற்சி செய்து வருது. ஓகேவா? அடுத்து இந்தியாவில் ஏற்றுமதியில முதலிடம் வகிக்கக்கூடிய மாநிலம் அப்படிங்கிறது மகாராஷ்டிரா. ஏற்றுமதியில முதலிடம் வகிக்கக்கூடிய நாடு மகாராஷ்டிரா. இது 2024 வந்தது. அடுத்து ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையோட இயல்புகள் என்னென்ன அப்படின்னா, ஏற்றுமதி அபிவிருத்தி குழுவில் பாத்தீங்கன்னா தங்களோட பதிவை வந்து பதிவு செஞ்சுக்கலாம். தடையில்லா ஏற்றுமதி இறக்குமதி செய்யலாம். பொருட்கள் பொது வழியில செல்ல அனுமதிக்கலாம். சுங்கத்தீர்வை விதிவிலக்கு திட்டம் விரிவாக்குது. சுய சான்றிதழ் மூலம் ஏற்றுமதி தொகைக்கு சமமான இறக்குமதி தீர்வை இன்றி பெறலாம். ஓகேவா? இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பாடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ். இதை மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா போதும். கிட்டத்தட்ட 28 பக்கங்கள் இந்த பாடத்துல இருக்கு. பட் 28 பக்கங்களே முக்கியமா அப்படின்னா தேவை கிடையாது. பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த பாடம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அந்த பாடம் அப்படிங்கிறது இன்னுமே தெளிவா உங்களுக்கு புரியும். இது வந்து ஸ்டாட்டிக் ஜிகேல தான் கேட்பாங்க. அதிகமான கேள்விகள் இதுல வராது. ஸோ அதனால ஒன் ஆர் டூ கேள்வி வந்தாலுமே என்ன பண்ணக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாது. அப்படிங்கிறதாலதான் இந்த லெசனை நம்ம எடுத்தோம். ஓகேவா? ஸோ நல்லபடியா படிங்க. இந்த மாதிரி தான் இந்த லெசன் என்னென்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. என்னென்ன தேவையில்லையோ அதை விட்டுருங்க. எக்ஸ்ட்ரா சொன்ன அந்த அவுட் சோர்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.